ஸோ இது வந்து விர்ச்சுவல் சிமுலேஷன்ஸ். ஸோ இனிஷியலாக வந்து ப்ராடக்ட் டெவலப் ஆகும்போது ஃபிசிக்கல் ப்ரோட்டோ பார்ட் இருக்காது. ஸோ நம்ம எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னா சிமுலேஷன்ஸில் வந்து இதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோட்டோ பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் பார்க்குறது வந்து சிமுலேஷன்ஸ் வீடியோ தான். யா. ஸோ இது வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்யூட்டர்லேயே சிமுலேட் பண்ணது. இதில் வந்து நம்ம வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், ஸ்ட்ரக்சருடைய டைமென்ஷன்ஸ் என்ன திக்னஸ்ஸு, என்ன செக்ஷன்ஸு, இதெல்லாமே கொடுத்து we can simulate from the beginning and we can see what is the performance, crash performance வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து டிசைனில் ஏதாவது சேஞ்ச் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டிசைன் டிபார்ட்மெண்ட்டு அதர் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் பிஐடபிள்யூ டிபார்ட்மெண்ட்கிட்ட சொல்லி என்னென்ன சேஞ்சஸ் வேணுமோ அந்த சேஞ்சஸை பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் சிமுலேட் பண்ணி பர்ஃபார்மன்ஸை வந்து மீட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸை மீட் ஆச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆப்டிமைசேஷன்ஸ் லூப் வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து வெயிட் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணணும், இன்னும் வெயிட்டை வந்து குறைக்க முடியுமா, இன்னும் ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து இன்னும் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா, ஸோ அந்த மாதிரி ஆப்டிமைசேஷன் ஸ்டடியும் பண்ணுவோம். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த டெவலப்மெண்ட் சிமுலேஷன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு when proto vehicle is done, proto vehicle this portion will take for you? See, we have around 3 loops of simulation development, almost 9 months, 9 to 10 months on the simulation loop of development. So different permutations, different combinations. So it is maturing through each of this cycle. Design is getting matured. 9 months. 9 months. Okay. ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து ஃப்ரண்டல் இம்பேக்ட். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரக்சரில் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்த மாதிரி தான் இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சரல் கேஜ். இப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து கிராஷ் லோடு வந்து எப்படி வந்து போக போகிறது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் கிராஷ் லோட் பார்ட். ஸோ இனிஷியலாக எனர்ஜி இங்கே வந்து அப்சர்வ் ஆகும். ஸோ லோட்ஸ் வந்து இந்த மாதிரி 3 இடத்துல. ஸோ திஸ் இஸ் the front end, it will deform and then this will get transferred towards the top of the vehicle. So we call this as the cantrail and then towards the door. இந்த 2 பாகமும் டோரில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து வேஸ்ட் லெவல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், இதை டோர் இன்ட்ரூஷன் பீம்னு சொல்லுவோம். 3வது வந்து இது சில். ஸோ டயர் டிஃபார்ம் ஆகி டயர் வந்து இந்த வழியில் லோடு அனுப்பும். லாங் மெம்பர் டிஃபார்ம் ஆகி இது வந்து கீழே அடியில் இருக்கிற லாங் மெம்பர்லேயும் அனுப்பும். இந்த மேலே இருக்கிற ஷார்ட் கன் டிஃபார்ம் ஆகி இட் வில் சென்ட் இட் டு த டாப் கேன்ட்ரைல் அண்ட் ஆல்சோ டு த சைடு வேஸ்ட் லெவல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் சைடு இன்ட்ரூஷன் பீம். ஸோ இப்போ நம்ம சிமுலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தெரியும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் ஸ்ட்ரக்சரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் வந்து டிஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெயில் டிஃபார்ம் ஆகிருக்கு, இந்த ஷார்ட் கன் டிஃபார்ம் ஆகிருக்கு, இந்த டயர் டிஃபார்ம் ஆகி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் இதுதான் வந்து நம்ம அங்கே பார்த்துருந்தோம் மெட்டீரியல்ஸில். இதெல்லாம் வந்து ஹாட் ஃபார்ம் பார்ட்டாக இருந்தது, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஹைஸ்டன் ஸ்டீலாக இருந்தது, வேர் இட் இஸ் ஏபிள் டு அப்சர்வ் த எனர்ஜி. ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த பாகம் வந்து வி கால் இட் அஸ் த கம்ப்ளீட் சேஃப்டி கேஜ். இந்த சேஃப்டி கேஜ் வந்து டிஃபார்மே ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வெரி ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல், அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் எல்லாம் உங்களுக்கு க்ரஷ் ஆகும், இங்கே க்ரஷ் ஆகுது. பட் இந்த ரியர் எண்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் கேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சைடு இம்பேக்ட். ஸோ சைடு இம்பேக்டில் மெயின் கிரிட்டிக்கல் என்ன அப்படின்னா ஆக்குபெண்ட்டுக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கம்மி ஸ்பேஸ்லேயே வந்து நம்ம வந்து எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ரூஷன் ரெசிஸ்டிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இட் டசன்ட் இன்க்ளூட் மோர் இன்டு த பேசஞ்சர் கேஜ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதே நம்ம பார்த்தோம் அங்கே. ஸோ தீஸ் ஆர் த லோட் பாத்ஸ். ஸோ இந்த லோட் பாத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்ப்ளீட் கேஜ் நம்ம வந்து ஹாட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அதே மாதிரி இதுவும் ஹாட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டியூரிங் அன் இம்பேக்ட் ஸோ த ஹோல் ஸ்ட்ரக்சர் ரிஜிடிட்டி இஸ் அச்சீவ். ஸோ இட் டசன்ட் டிஃபார்ம் அண்ட் இட் டசன்ட் இன்ட்ரூட் இன் டு த பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு 950 kg பேரியரு 50 kmph வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டாக இருக்குது. இது 50 km/h வந்து மோதுறது. 50 km/h வந்து மோதுறது. வாட் இஸ் வெயிட் ஆஃப் திஸ்? 950 kg. ஸோ இது வந்து ஒரு காரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து போல் இம்பேக்ட். ஸோ இது வந்து கார் வந்து ஒரு எலக்ட்ரிக் போலியோ இல்லை மரத்துலேயோ போய் இடிச்சானா எப்படி வந்து இட் இஸ் கிவிங் ப்ரொடெக்ஷன் டு த ஆக்குபெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் தான், சேம் சைடு இம்பேக்டில் என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணதோ சேம் ஸ்ட்ரக்சர் இஸ் கோயிங் டு பிளே எ மேஜர் ரோல். ஸோ சேம் சில், த கேண்ட்ரெயில், இந்த இதை வந்து நம்ம ரூஃப் பவுஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரூஃபு கீழே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வேஸ்ட் லெவல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் கால் த சைடு இன்ட்ரூஷன் பீம். ஸோ இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் லோட் கேஸ். இது ஏன் கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோன்னா, லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆக போகிறதில்ல அலாங் த ஸ்ட்ரக்சர். ஒரே இடத்துல மட்டும்தான் லோடு போகிற போகுது. ஏன்னா இது வந்து ஒரு போல். ஸோ கான்சன்ட்ரேட்டட் லோடிங் ஒன்லி டு சம் ஏரியாஸ் ஆஃப் த BIW. ஸோ அந்த லோடையும் வந்து திஸ் BIW ஷுட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டு வந்து ரியர் இம்பேக்டு. ஸோ பின்னாடியிலேருந்து ஒரு வண்டி வந்து இடிச்சதுனால கூட இட் ஷுட் கிவ் ப்ரொடெக்ஷன் டு த ஆக்குபெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுதான் வந்து சைட் ரியர் லோட் பார்ட்ஸ். ஸோ இது வந்து ரியர் லாங் மெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு வண்டி இது வந்து ரியர் க்ரஷ் பாக்ஸ் பம்பர் பீம் அப்படின்றோம். ஸோ ரியர்லேருந்து ஏதாவது ஒரு வண்டி வந்து இடிச்சதுன்னா இது வந்து க்ரஷ் ஆகி எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி இந்த ரியர் லாங் மெம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ த கிராஸ் மெம்பர்ஸ் இது வந்து எனர்ஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெயில்கேட், திஸ் இஸ் கால் த டி பில்லர். ஸோ இந்த டி பில்லர் வந்து இட் வில் கிவ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் இஃப் த ஹைட் ஆஃப் த வெஹிக்கிள் இஸ் லிட்டில் பிட் மோர். ஸோ அந்த மாதிரி வந்து இடிக்கும்போது இந்த BIW ஸ்ட்ரக்சர் அட் த டாப் தட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த ரியர் ஆக்குபெண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ரியர் க்ரஷ் ஆகுது, க்ரஷ் ஆகி இந்த லாங் மெம்பர் வழியாக வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஒரு விஷயம் அதில் பெட்ரோல் டேங்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ரியர் இம்பேக்டில் நீங்கள் கேட்டது பார்த்தீங்கன்னா ஃபியூயல் சிஸ்டம் இன்டெகிரிட்டி தான் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர். ஸோ நம்ம ஃபியூயல் டேங்க் வந்து பின்னாடி இருக்க போகிறது ஃப்ளோருக்கு கீழே. ஸோ பின்னாடியிலேருந்து இம்பேக்ட் ஆகும்போது ஃபியூயல் லீக்கேஜ் இருக்கா, பிகாஸ் இட் வில் காஸ் ஃபயர் ஹசார்ட். ஸோ அதை தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெகுலேஷனில் எப்படின்னா பின்னாடியிலேருந்து ஒரு 1100 கிலோ ரிஜிட் பேரியர் வந்து இம்பேக்ட் ஆக போகிறது 38 kmph. ஸோ அந்த இம்பேக்ட் ஆகும்போது ஃபியூயல் சிஸ்டம்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையன்றதை வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் எனர்ஜி வந்து நம்ம ரியர் எண்டில் அப்சர்வ் பண்ணும்போது இட் வில் நாட் கோ டில் த ஃபியூயல் டேங்க். பட் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும், லிங்கேஜஸ். ஸோ ரியர் இம்பேக்ட் ஆகும்போது அந்த சஸ்பென்ஷன் சிஸ்டம்ஸ் ஃபியூயல் டேங்கை போய் பஞ்சர் பண்ணுமா அப்படின்றதான் வந்து இந்த அனாலிசிஸில் நம்ம பார்த்து ஓகே அது பஞ்சர் பண்ணது அப்படின்னா இதோடைய ஃபோர்ஸ் லெவல்ஸ், அதாவது எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் லோட் ட்ரான்ஸ்ஃபர் லெவல்ஸை வந்து டியூன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளோ அளவுக்கு க்ரஷ் ஆகி எனர்ஜி அப்சர்வ் பண்ணதோ, நிறைய அப்சர்வ் பண்ணதோ அந்த அளவுக்கு வந்து ஃபியூயல் டேங்க்கில் லோட் போகாது. ஸோ அதுதான் இந்த ரியர் லோட் பாத்தை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுறோம். இந்த ஃபியூல் டேங்க் மெட்டீரியலும் வந்து வேறு ஸ்பெஷல் மெட்டீரியல் நீங்கள் சொல்கிற ஹை ஸ்ட்ரென்த் இல்லை, யூஸ்வலாக வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் ஃபியூல் டேங்க். ஸோ பட் நம்ம ரியர் இம்பேக்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபியூல் டேங்க் வரைக்கும் அது போகாத மாதிரி நம்ம பார்த்துக்குறோம். எந்த இன்ட்ரூஷனும் இருக்கக்கூடாது. ஏன்னா மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சஸ்பென்ஷன்ஸ் லிங்கேஜஸ் இருக்கும். ஸோ ரியர் இம்பேக்ட் ஆகும்போது சஸ்பென்ஷன்ஸ் லிங்கேஜ் வந்து போய் படலாம். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து ஃபியூயல் லைன்ஸ் வந்து ஃபியூயல் டேங்க்குக்கு போகும். அந்த ஃபியூயல் லைன்ஸ் வந்து கட் ஆகாமல் இருக்கிறத வந்து பார்க்கணும். ஸோ ரெண்டையும் பார்க்கணும். ஸோ ஃபியூயல் சிஸ்டத்துக்கு போகிற லைன்ஸ் that should not get punctured or that should not get cut during the rear impact. At the same time, the linkages, suspension linkages, whatever is there in the rear, that should not get intruded into the fuel tank and it should not puncture the fuel tank. So that's where we will try to manage. At the same time, rear occupant safety, it should not intrude into the rear occupants and create injury to the rear passengers.
சார் ஒன்ஸ் சிமுலேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வி மேக் த ப்ரோட்டோ அண்ட் தென் வி டூ த டெஸ்டிங். ஸோ டெஸ்ட் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்டிங் பண்ணி வி சி வாட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வெஹிக்கல். அண்ட் அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வி கோரிலேட் வித் த விர்ச்சுவல் மாடல். ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வர மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் வந்திருக்கா இல்லையா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் விர்ச்சுவல் மாடலில் சேஞ்ச் பண்ணி அகெயின் வி டூ த டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது முதல்ல வந்து நீங்கள் சொன்னது வந்து ஒரு 9 monthsன்னு சொன்னீங்க. ஸோ இந்த செகண்ட் ப்ராசஸ் இது how long it will take? It's also on the similar time frame actually. 9 மாதம் ஆகிடும். Yes, almost அதுவும் 9 மாதம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை ப்ரோட்டோடைப் பண்ணிட்டீங்கன்னா தென் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்டோ டெஸ்டிங் பண்ணியிருப்போம். ஏன்னா அதுலேயும் வந்து கான்செப்ட் ஃபேஸு, டெவலப்மெண்ட் ஃபேஸு, டெஸ்டிங்லேயும் அந்த மாதிரி ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அவங்க டெவலப்மெண்ட் ஃபேஸ் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா இட் வில் கோ இன் டு த ப்ரொடக்ஷன் ஃபேஸ். ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் ஃபேஸில் வந்து வண்டி வர ஆரம்பிச்சிடும். ஓகே. இந்த இடைப்பட்ட காலத்தில் எனி கிளியரன்ஸ் ஃப்ரம் எனி அத்தாரிட்டிஸ்? அதாவது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஸோ இன் சம் ஆஃப் த கிராஷ் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் வந்து வண்டி விற்க முடியும். ஸோ ஐகேட்டு, அந்த ஏஆர்ஐ, ஸோ இந்த மாதிரி ஏஜென்சிஸில் தேர் ஆர் சம் ரெகுலேட்டரி கிராஷ் நார்ம்ஸ். அதை வந்து நம்ம மீட் பண்ணால் தான் வந்து வண்டியை வந்து செல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒன்ஸ் இந்த டெவலப்மெண்ட் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வி கிவ் த வெஹிக்கிள் டு த சர்டிஃபைங் ஏஜென்சி அண்ட் தென் தே டூ த டெஸ்ட் அண்ட் தென் தே கிவ் த சர்டிஃபிகேட் and the final certificate to us, which means that it is meeting our crash requirements and we are ready to sell our vehicle. So regulations-ல என்ன criteria இருக்கோ, injury criteria, அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் இன்ட்ரூஷன் க்ரைட்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீரிங்க்கு வந்து இன்ட்ரூஷன் க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் வந்து நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து அவங்க வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபை பண்ணதுக்கப்புறம் வந்து we can sell our vehicle. All the best. You are doing a wonderful job. Really, thank you ஸோ மச். நன்றி. வணக்கம்.